டியூட்டி முடிஞ்சு வரும்போது 1000 டென்ஷன்ல வருவேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிய. என்னடி இது? அது தெரியுது. ஏன் என்னங்க இருக்கு? பொறுப்பா வேலையை பாரு. இல்ல முடியலன்னா சொல்லு. வேலைக்கு ஒரு ஆள் வச்சுட்டு போறேன். அவன் கோவம் உண்மையில இல்லம்மா, டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது நடந்திருக்கலாம். புருஷன் நெருப்பா இருக்கும்போது பொண்டாட்டி நீரா இருந்துட்டா தானா குளிர வச்சிடலாம். சார் 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 கூப்பிடல. உங்களை எங்கேயோ பாத்துருக்கனே. எங்க அண்ணன் பஞ்சாப் புயல் நிவாரண நிதி வசூல் பண்ணும்போது பாத்திருப்பேன். என் தம்பி காலேஜ் டொனேஷன் பிரிக்கும் போது பாத்திருப்பேன். இல்லையே, சந்தேகமா இருக்கேன். எங்க பிறப்பையே சந்தேகப்படுறியாடா? இதுக்காக எங்களை மாதிரியே இருந்து செத்து போயிட்டானே எங்க அப்ப, அவனாடா வந்து பதில் சொல்ல முடியும்? பெரிய தெய்வமன் பரம்பரை, ஒரு பப்ளிக் லைஃப்ல உள்ளவனே உள்ள முடிச்சு வச்சிருக்கேன். இதனால என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மாவட்ட செயலாளர் போலீஸ் ஸ்டேஷன்ல மிதிக்க வச்சிட்டியே. ஓ, நீ மாவட்டவனா? மாவட்டம் ஏன் ஐயா, மாவட்டங்களா? மாவட்ட செயலாளர்னா என்னங்க அர்த்தம்? மந்திரியாக போறேன்னு அர்த்தம். அடேங்க அப்பா, ஸ்டேட் லெவல் அது வரைக்கும் தான் உத்தேசங்களா இல்ல சென்ட்ரல் வரைக்கும் ஐடியாவா? சென்ட்ரல் லெவலுக்கு போக கூடாதா? அப்படி போடு. அப்போ பாலிடிக்ஸ கரைச்சு குடிச்சிருப்பீங்க. நீ தமிழ்நாடா வேற ஸ்டேட்டா? இந்த அணுகுண்டு ஆரம்பத்தை பத்தி தெரியாம இருந்திருக்கியே. இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் என் ஃபிங்கர் டிப்ஸ்லயா? அப்படிங்களா? தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு தெரியுமா? பத்தியா, பாலிடிக்ஸ் சம்பந்தம் இல்லாததான் கேட்க கூடாது. சரி, எத்தனை பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியுமா? நான் வேல்டு அளவுக்கு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நீ கிராமத்தை பத்தி கேக்குறிய. சரி, எத்தனை ஊராட்சி ஒன்றியம், எத்தனை முனிசிபாலிட்டி, எத்தனை கார்பரேஷன் இருக்குன்னா தெரியுமா? நான் இந்தியாவுல இருக்கிற 90 கோடி மக்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இந்திய சிந்தனைக்கே வந்துருவோம். இந்தியாவுல எத்தனை ஸ்டேட் இருக்கு? காபி எஸ்டேட், டீ எஸ்டேட், ஏலக்காய் எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட், அப்புறம் ரியல் எஸ்டேட், இப்படி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை எஸ்டேட் இருக்கு தெரியுமா? பரதேசி நாயே, இந்தியாவுல 27 ஸ்டேட் இருக்கு. எதுன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்க. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், கோவா, அசாம், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், மேற்கு வங்காளம், ஒரிசா, அருணாச்சல பிரதேஷ், மேகாலயா, திரிபுரா, டெல்லி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற நானே இன்ஸ்பெக்டரா தாண்டா இருக்கேன். இவ்வளவு தெரிஞ்சனாலதான் நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க. தெரியாதனாலதான் நாங்க எதிர்க்கட்சி, பின்னாடி மந்திரி. கரெக்ட். கரப்ஷன்ல கவர்மெண்ட் டிசால்வ் ஆகுமே, அப்போ உங்க கையில விலங்க மாட்டறதுக்கு நாங்க தான் வருவோம். ஆட்சியை பிடிச்ச உடனே தானே கவர்மெண்ட் டிசால்வ் ஆகும். அதுக்கு முன்னாடி உன் வேலைக்கு வேட்டி வச்சா? அப்படி போடு. டேய், பெரிய பெரிய ரவுடிங்களை நாங்க பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிளேட் எடுத்து எங்க உடம்பையே கீறிக்கிட்டு தற்காப்புக்காக சுட்டுட்டோன்னு கொன்றுவோம். அந்த நிலைமை தான்டா நாயே உனக்கு. டேய், இப்ப நான் உன்னை சுட வேண்டாம். சுடாதீங்க. எஸ் பகவத் சிங் சார், சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார், நான் இப்பவே புறப்படுறேன் சார். என்னங்க நாளைக்கு குடியரசு தின விழா, செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஒரு தடவை நேரடியா பார்க்க சொல்லி சீஃப் மினிஸ்டர் ஃபோன் பண்றாரு. சாரி டார்லிங், சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே? சரியா? சர்டிபிகேட் சார். இவனே வெளில வச்சிருக்கியா? லாக்கப்ல தள்ளுங்கயா. எஸ் சார். ஏய், எதிரா எதிரா லாக்கப்னா பயமா? நான் பார்க்காத லாக்கப்பா. போடா. இவன் யாரையா? ஜிந்தாவோட கையாளு சார். யாரு கொண்டு சொன்னாங்க? உண்மையை சொன்னானா? இன்னும் சொல்ல சார். கொண்டாயா அவனை. ஏய், எந்திர. போடா போடா. போறல. டேய், யாரா கொண்டு சொன்னது? தெரியாது. 24 மணி நேரமும் ஜிந்தா கூட தெரியறவனி
உனக்கு தெரியாது? 50-100க்காக அவன் பின்னாடி அலைவேன். ஆனா அவன் என்னென்ன செய்யறான், யார் சொல்லி செய்யறாங்கிறதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை சார். உனக்கு தெரியும், சொல்றா. தெரியாது சார். தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். சார், மில்க் குக்கர் ஃபேக்டரி ஓனர் சண்முகம் தான் காசு கொடுத்து சின்னசாமி கொடுத்து சொன்னார். சிந்தாவுக்கு 3 லட்சம், உண்ட மாதிரி அடியாளங்களுக்கு ஆளுக்கு 30,000. ஒரு வகையில பார்த்தா நான் தேச துரோகிடா. இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே விரயம் பண்ணிட்டேன்டா. இதுங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களா இருக்க போய் சரியா போச்சு. இதுவே பகவத் சிங் கேட்டு இருந்தா என் நிலைமை என்னடா ஆகுது? இவனை நான் பாத்துக்கிறேன். அவனை வெட்டி பிடிக்கடா, உயிரோட விடாதீங்க. வாங்க வண்டியாடுறா. இந்த புறம்போக்கு பசங்க கிட்ட சிக்கி உயிரை விடுறதை விட அசிஸ்டன்ட் கமிஷனர் பகவத் சிங் வீட்டுக்கு போய் சரணடைஞ்சிடலாம். நாயை தூக்கிட்டு போய் டிக்கில போடுங்க. வாங்க. माजी, என்ன ஆச்சு? क्या हुआ माजी? माजी கத்த என்ன ஆச்சு? क्या हुआ माजी? माजी வெளியில ஒரு கொலை நடந்துருச்சு. அத நான் பாத்துட்டேன். அந்த கொலைகார பாருங்க என்ன துரத்திட்டு வர்றாங்கம்மா.